வணக்கம். கவிதை சாரலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அடுத்து நான் விஜயகாந்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். அவருக்கு இந்த எம்ஜிஆர்னால் ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன பண்ணுவாருன்னா, சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது வெளியே இந்த முகம் பார்க்குற கண்ணாடியை வச்சிருவார். அந்த ஒளி வீட்டுக்குள்ளே வரும். வந்த உடனே செவத்தில் விழுகும், இல்லைன்னா ஒரு திரை கட்டியிருப்பார், அதில் விழுகும். அதில் லென்ஸை வச்சு சின்ன சின்ன ஒவ்வொரு ஃபிலிமாக காமிச்சு அந்த வசனத்தை பூரா அவரே பேசுவார். அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த எம்ஜிஆர் தான் காமிப்பார். அப்படி தான் காமிச்சிட்டு நாங்கள்லாம் போய் பார்ப்போம். எல்லாம் அதான் 10 பசங்க இங்கே அந்த ரூமுக்குள்ளே நாங்கள் எல்லோரும் இருப்போம். 10 பேர் இருப்போம். அப்புறம் என்ன பண்ணார், அவங்க அப்பா இந்த இது சினிமா ப்ரொடக்டர் அந்த இது வாங்கி கொடுத்தாரு. அதை வாங்கி கொடுத்தோன்னா அதை போட்டு காமிப்பாங்க. அப்போ என்னென்னா, எங்கள் வீட்டு பிள்ளை, தாய் சொல்லி தட்டாதே, இது அப்புறம் இன்னொரு படம், இந்த 3 படமும் போட்டிருக்கதை நாங்கள் பார்த்துருக்கோம். நல்லா இருக்கும். அவர் வசனம்லாம் அப்படி பேசுவார். அப்புறம் அந்த வீட்டு திண்ணையில் கடைசியில் ஒரு திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில் நின்றுட்டு தான் வசனம் பேசுகிறது. சும்மா ஒரு குச்சியை ஊனிக்கிட்டு அந்த இதில் தான் பேசுகிறது. அவ்வளோ எம்ஜிஆருடைய அந்த இதுதான் வசனம். அவ்வளோ பேசுகிறது. கத்தி சண்டை போடுறாப்புல 2 குச்சியை வச்சுக்கிட்டு கத்தி சண்டை போடுறது, இப்படியெல்லாம் அவர் செய்வார். அவர் லீலைகள் அவ்வளவும். அப்புறம் இந்த விளையாட்டு என்னென்னா, அந்த இது பம்பரம் நல்லா விளையாடுவார். அப்போ இப்போ எப்படி நாக்கை மடச்சிக்கிட்டு இது பண்ணுவார்ல, அதே மாதிரி தான் அந்த சின்ன பிள்ளையில நாக்கை மடக்கிக்கிட்டு அதை கடிச்சிக்கிட்டு அந்த பம்பரத்தை நல்லா வேகமாக சுற்றினோன்னா ரொம்ப நேரம் சுற்றும். அப்போ அவர் உள்ளங்கையில் எடுப்பார். அண்ணே அண்ணே அண்ணேன்னு எல்லோரும் கேட்பாங்க. எல்லார் கையிலும் உள்ளங்கையிலும் கொடுப்பாங்க. ரொம்ப நேரம் அதை சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்புறம் கிட்டி மட்டை. அந்த கிட்டி மட்டையில் இந்த கிட்டி ஒரு 5, 6 வச்சுருப்பாங்க. இவர் ஒரு தடவை அடிச்சிட்டா 6 தான். யார் வீட்லையாச்சும் போய் விழுந்துடும். அப்புறம் திரும்ப இவர் தான் 5, 6 வச்சுருக்காரு, விளாடுவார். அதே மாதிரி இந்த குண்டு விளையாட்டு, அந்த சுண்டி விளையாடுற குண்டும் இருக்கும். அப்புறம் என்னென்னா, நிறையா குண்டு வச்சுருப்பாங்க. பெரிய குண்டு வச்சு அந்த சொல்கிற குண்டை அடிக்கணும். கரெக்டாக அடிச்சிருவார். அதனால் எல்லாத்துலேயும் அவர் அப்போ சிறந்து இருப்பார். ரொம்ப இதாக இருப்பார். அதாவது என்னென்னா, இந்த நடிகராக வர்றதுக்கு காரணம் அது வேறு. அப்புறம் கட்சி ஏற்படுத்தி கட்சிக்கு வர்றதுக்கும் அவங்க அப்பா ஏற்கனவே அவர் இதில் காங்கிரஸ் கட்சியில் இருந்ததுனால, அதனால் 2மே அவர் உடம்புல அந்த ரத்தம் ஊறியதுனால தான் அவர் அப்படி வந்தார். ஆனால் ரொம்ப ஒரு ஒரு பழைய பிள்ளைகளோட சண்டையே போட மாட்டார். சமாதானம் தான் எந்நேரமும். அதனால தான் பையங்க எந்நேரமும் என்ன 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 அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப இப்போவும் நினச்சாலும் அந்த விளையாட்டெல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளோ நல்லா இருக்கும். அதனால் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.